தோல்வி அடைய போகிறது என்ற பிரச்சாரம் மக்களிடம் பிரபலமாகி வருகிறது. ஏன்னா அந்த அளவிற்கு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அதனால பிரச்சாரம் எப்பொழுது தொடங்கினாலும் எங்களுக்கு வெற்றி தான். கட்சி ரீதியாக வேட்பாளர்கள் எல்லாம் முடிவு செய்த பின்பு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்குவோம். அதனால நிச்சயமா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்ல, நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு முழுசு எப்படி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால நேற்றைய தினம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருந்தது என்று நீங்களே பார்த்திருப்பீங்க. அதனால நான் சென்னையில் எப்பொழுதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ சோளிங்கரில் கலந்துக்கிட்டேன், நேற்று கலந்துக்கிட்டேன். அதனால மகிழ்ச்சி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்னொரு தலைவர் என்ற முறையில் கலந்து கொண்ட அபரிதமான ஆதரவு இருக்கிறது. தாமரை நிச்சயமாக மயிலாப்பூரில் வெற்றி பெறும். யார்? சேகர் பாபுக்கு சேகர் பாபு சொன்னாராம் குடும்ப அரசியல். அவங்க சொல்றாங்க தமிழிசை என்ன வாசன் என்ன. சேகர் பாபுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நான் அப்பா வளர்த்த பொண்ணு, ஆனால் நான் தேசியத்தில் போய் என்னை தஞ்சம் புகுந்தேன். ஏன்னா மோடி அவர்களே எனக்கு பிடிக்கும்னு. அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானார். அதனால் அவர் எங்கள் அப்பா பற்றிலாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்போ அன்றைக்கி அப்பான்னு சொல்கிற ஸ்டாலின்ட்ட போய் அடிமையாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதனால் அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பற்றி பேசக்கூடாது. நான் அப்பா கட்சியில் இல்லை, வாரிசு அரசியலை நான் எந்த விதத்திலையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நானே 27 வருஷம் ஆச்சு பாஜகவில் சேர்ந்து. அடிப்படை உறுப்பினரில் ஆரம்பித்து மண்டல், மாவட்டம், மாநிலம், தேசியம் அப்படின்றதில் நான் வளர்ந்துருக்கேன். அதனால் எங்களை பற்றிலாம் அவர்களுக்கு பேசுகிறதுக்கு நாங்கள் வாரிசு இல்லாத வாரிசுகள். அவங்கெல்லாம் வாரிசுக்காக வாரி கொடுக்கின்ற வாரிசுகள். அதனால எங்களை பத்தி அவர் பேசக்கூடாது. மோடியா லேடியா கேட்ட அரசியல் செய்த ஜெயலலிதாவின் கட்சியை பாஜக விழுங்கிடும்னு இன்னைக்கு சிவசங்கர் பேட்டி அளிச்சிருக்காரு. சிவசங்கருக்கு இப்ப என்னங்க பிரச்சனை? டெல்லிக்கு போனா அவருக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒண்ணு என்னன்னா பயம் படுறாங்க. டெல்லிக்கு போய் அண்ணன் எடப்பாடியார் ஒருவேளை டிக்கெட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க திமுக சிவசங்கர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் உதறல் எடுத்துக்குது. டெல்லி எங்கெங்க இருக்கு? டெல்லி இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, தலைநகர் தானே டெல்லி. அதனால டெல்லிக்கு போனா இவங்க பயம் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு குற்றவாளிகளாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பட்டியல் எல்லாம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உங்க பட்டியலில் யாரெல்லாம் இருக்கா? வாரிசுகள் தானே அதிகம் இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்க அமைச்சர்கள் சில பேர் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இவங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலையில் அமித்ஷா அவர்களிடம் இருந்து தகவல்களை வாங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி ஏன் டெல்லிக்கு போனாங்க? இன்னைக்கு யார்கிட்ட இருந்து தகவல் வாங்குறீங்க? சரி, நாங்களாவது கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவருக்கு நியாயம் கொடுக்கல. அங்க உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் நியாயத்தோட தான் இருக்கணும். எங்களை காட்டி பயமுறுத்தி ஒரு சீட்டை குறைக்கிறாங்கங்க. ஆக ஸ்டாலினுக்கு நாங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியில சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக பயங்காட்டி பயங்காட்டி பயங்காட்டி. அது மட்டும் இல்லைங்க, நான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க. கம்யூனிஸ்டும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, நீங்க குறைச்சி வாங்க தயாராகிட்டு ஏன் பாஜகவை உள்ள வந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா பாஜக உள்ள வந்துருச்சு, கவலையே படுறாங்க. வந்துட்டோம். அதனால நாங்கள் வந்துருவோம், நீங்கள் நம்ம கவலைப்பட வேணாம், நாங்கள் வந்துட்டோம்.